டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். வாழைத்தண்டை நறுக்கி மோரில் போடணுங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்குறேங்க. இப்போ வாழைத்தண்டை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மோரில் போட்டிங்கன்னா கருக்காமல் இருக்குங்க. கூட்டு வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ண போகிறேங்க. ஒரு உள்ளங்கை அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 2 சவுண்டுக்கு வெந்ததுக்கப்புறம் வாழைத்தண்டை அதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு 1 சவுண்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வேக வச்சதில் வாழைத்தண்டு, வெங்காயம், பச்சை மிளகா ஒன்று போட்டால் போதுங்க. போட்டு 1 சவுண்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு 1 சவுண்டுக்கே. இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம்.